Hello friends, good morning. So இன்னைக்கு gold update பார்த்துக்கிறோம். So நேத்து நமக்கு வீடியோ அப்லோட் பண்ண முடியல. So heavy rain. So அதனால network issues. அதனால power cut. So அதனால நேத்து வீடியோ நமக்கு அப்லோட் பண்ண முடியல. So நேத்து நாம VIP ல ட்ரை பண்ணிருந்தோம். ரெண்டு டைம் ட்ரை பண்ணிருந்தோம். ஃபெயிலியர். ரீசன் என்னன்னா மார்க்கெட் வந்து நேத்து நாங்க டவுன் சைடு போகும்னு எதிர்பார்த்தோம். 1730 மட்டும். So மார்க்கெட் வந்து 1730 மட்டும் போகல. இந்த 1640 ல இருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல மார்க்கெட் வந்து ஒரு மெயின் ஒரு சப்ளை ஜோனில் இருக்குது. அதாவது 1660ல மார்க்கெட் இருக்குது. ஸோ அந்த மார்க்கெட் வந்து இதை பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் மார்க்கெட் வந்து திரும்பவும் 1680 மட்டும் 1680 இல்லாட்டி 83 மட்டும் மார்க்கெட் போகிறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ வீக்லி சார்ட்டில் எந்த அப்டேட்டும் இல்லை. வீக்லி சார்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ வீக்லி சார்ட்லேயே அதே ஆப்ஷன் தான் நம்ம அந்த பி ஆப்ஷன் ட்ரை பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா பி ஆப்ஷன் வந்து இப்போ உள்ள சிச்சுவேஷனில் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ கண்டினியூவாக நீங்கள் இந்த வீக்லி சார்ட் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ இது நான் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங்லேருந்து நம்ம கோல்டு அப்டேட் வந்து பார்த்துக்குவோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து வீக்லி சார்ட் போகிறேன். ஸோ அந்த வீக் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸாக இருந்த வீக்கிட்ட சப்போர்ட் நான் எடுக்கிறேன். ஸோ வளமையாக நம்ம பார்க்குற விஷயம் தான் 1666. ஸோ அதில் சேஞ்சஸ் இல்லை. அதே மாதிரி நமக்கு 1621. ஸோ 1621க்கு பிறகு இப்போ உள்ள மார்க்கெட்டில் 1640 வந்து ஒரு சப்போர்ட் ஜோனாக க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இன்ட்ராடே அப்டேட் போய்க்கிறோம். இன்ட்ராடே அப்டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட்டில் நேற்று இன்ட்ரா அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் வந்து இன்னுமே இந்த இடத்துல மார்க்கெட் வந்து வெயிட் பண்ணுது. ஸோ இதுலேருந்து மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்துட்டு இப்போ உள்ள சிச்சுவேஷனில் வந்து மார்க்கெட் வந்து பை சைடில் இருக்குது. ஸோ அதே விஷயந்தான் இங்கே நடக்குது. ஸோ நான் பை எடுக்க போகிறது இதுக்கு மேலே நமக்கு மார்க்கெட் 1660க்கு மேலே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கிடைச்சால் நம்ம வந்து பை ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுக்கு மேலே தான் பை. அதே மாதிரி ப்ரீவியஸாக இந்த ஜோன் 1650. ஸோ நமக்கு தேவையான எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம ட்ரா பண்ணிட்டோம். ஸோ இப்போ உள்ள சிச்சுவேஷனில் மார்க்கெட் இதுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கு 16. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸையும் கொஞ்சம் பார்த்துக்குறோம். ஸோ 1652ல வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ 4 ஹவர் சார்ட் பார்த்துக்குறோம். 4 ஹவர் சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் கொடுக்குது. ஸோ மார்னிங்கில் வந்து மார்க்கெட் இவ்வளோ தூரம் ஹை போயிருந்தாலும் மார்க்கெட் அதில் வந்து ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு திரும்பவும் மார்க்கெட் வந்து இப்போ உள்ள சிச்சுவேஷனில் ஒரு டவுன் சைட்டில் இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரையில் மார்க்கெட் வந்து 1660 வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் வந்து மார்க்கெட் 1670 மட்டும் மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் 1680 இல்லாட்டி 83 மட்டும் மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஷார்ட் டைம் அப்டேட்ஸ் பார்த்துக்கிறோம். ஸோ உங்களுக்கு நீங்கள் செல் ஆப்ஷன் நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் இதுக்கு கீழே தான் நமக்கு செல். $1640 கீழே தான் நமக்கு செல். அதே மாதிரி நமக்கு பை ஜோன் ஓப்பன் வந்து 1660க்கு மேலே நமக்கு பை ஜோன் ஓப்பன். ஸோ என்னை பொறுத்தவரையில் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வெயிட் பண்ணுது. ஸோ இதிலேருந்து மார்க்கெட் வந்து நமக்கு கீழே பிரேக் அவுட் கிடைச்சா 1650 கீழே மார்க்கெட் பிரேக் அவுட் கிடைச்சா நம்ம செல் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். ஸோ அப்படி செல் ஆப்ஷன் ட்ரை பண்ணக்குள்ள கட்டாயம் வந்து நீங்கள் டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிடுங்க. ஸோ இது ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த இடத்துல நமக்கு திரும்ப எகெயின் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்துட்டு திரும்பவும் மார்க்கெட் மேலே போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ மேபி இதை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கிடைச்சால் 1640 வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் கிடைச்சா நமக்கு திரும்பவும் மார்க்கெட் வந்து
இவ்வளோ தூரத்துக்கு டவுன் சைன் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நாங்கள் எதிர்பார்க்குறது வந்து 1630 1620. ஸோ இந்த ஜோன்ஸ் தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம 1621 மட்டும் எதிர்பார்க்கலாம். ஸோ இதில் 1621 ஸோ பை ஆப்ஷன் நம்ம ட்ரை பண்ணுறதா இருந்தால் கட்டாயம் இதுக்கு மேலே நமக்கு பை பிரேக் அவுட் கிடைக்கணும். ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட்டில் பிரேக் அவுட் கிடைச்சா நம்ம பை ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். ஸோ இனிமேல் வர பை இது தான். ஸோ இதுக்கு மேலே இதுவும் பிரேக் அவுட் கிடைச்சால் நம்மளுக்கு கட்டாயம் திரும்பவும் மார்க்கெட் வந்து 1069 மட்டும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பிரேக் அவுட் கிடைச்சா நம்ம அதில் அப்டேட் நான் உங்களுக்கு தருவேன். ஏன்னா இதில் இருக்க நமக்கு சின்ன சின்ன ஷார்ட் மெயின் ரெசிஸ்டன்ஸ் ஜோனெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பிரேக் அவுட் பண்ணி தான் மார்க்கெட் மேலே போகும். ஸோ இப்போ உள்ள ஐடியா இதுக்கு மேலே பிரேக் அவுட் கிடைச்சா மார்க்கெட் இவ்வளோ தூரம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்குள்ள மார்க்கெட்டில் நமக்கு அப்டேட்டில் வந்து மார்க்கெட் ஒன்று நமக்கு இதுக்கு மேலே பிரேக் அவுட் கிடைச்சா கட்டாயம் மார்க்கெட் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரக்குள்ள நீங்கள் பை ஆப்ஷன் எடுக்கலாம். ஸோ இதுலேயே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கிடைச்சால் திரும்ப மார்க்கெட் மேலே போகக்குள்ள திரும்ப ரிட்டர்ன் வரும் தானே, அந்த டைமில் நீங்கள் வந்து பை ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அப்படி இல்லை மார்க்கெட் வந்து திரும்பவும் எகெயின் இந்த 1650 கீழே ரிட்டர்ன் வந்துச்சுன்னா திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குற நம்ம டவுன் ஆப்ஷன் போகலாம். திரும்பவும் இந்த ஆப்ஷன் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள திரும்பவும் மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் நடக்க சான்சஸ் இருக்குது. அப்போ நம்மளை பொறுத்தவரையில் இன்றைக்கி இது வந்து பை ஃபோக்கஸ் பண்ணுறனால இது ஏ. ஸோ ஏ கிடைச்சால் நமக்கு கட்டாயம் வந்து பி ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ பி ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ அப்படி ஏயும் பியும் நமக்கு கிடைக்காட்டி இல்லாட்டி இதில் 1. ஸோ இதில் நான் 1, இதில் 2. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மேபி அப்படி இல்லாமல் மார்க்கெட் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. மார்க்கெட் இதில் வந்துட்டு இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது இப்போ உள்ள சிச்சுவேஷனில். ஸோ மார்க்கெட் இதிலேருந்து ரிட்டர்ன் வந்த மார்க்கெட் திரும்ப வந்து மார்க்கெட் இதிலேருந்தும் மார்க்கெட் ரிட்டர்ன் மேலே போகிறதுக்குரிய சான்சஸும் இருக்குது. ஸோ நமக்கு இது பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் இந்த செகண்ட் ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதில் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாம் இப்போதைக்கு நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ நான் இதில் வந்து 1640 எடுக்கிறேன். ஸோ நல்ல பிரேக் அவுட் கிடைக்கிற மட்டும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு லாங் கேண்டில் வேணும், இந்த மாதிரி ஒரு லாங் கேண்டில் வேணும் நம்மளுக்கு பிரேக் அவுட் கிடைக்கிறதுக்கு. ஸோ அதே மாதிரி நம்மளோட இந்த பாயிண்ட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் நீங்கள் 1660 வந்து ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஸோ 1650 ஒரு கீ ஜோன் மாதிரி தான் இப்போ உள்ள சிச்சுவேஷனில். என்ன ரீசன்னா மார்க்கெட் இதுக்கு மேலே மார்க்கெட் திரும்பவும் இந்த ஜூன் வந்து சப்போர்ட் எடுக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் திரும்பவும் எகெயின் நம்ம பை ஆப்ஷன் எதிர்பார்க்கலாம். மார்க்கெட் கொஞ்சம் டீப்பாக மேலே போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இல்லை மார்க்கெட் திரும்பவும் எகெயின் ஃபால் வந்துச்சுன்னா நம்ம கட்டாயம் நம்ம அந்த 1621 மட்டும் எதிர்பார்க்கலாம். அதுக்கு முன்னுக்கு 1633 இருக்குது, 30 இருக்குது. ஸோ அதெல்லாம் பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் கீழே வரும். ஸோ இது தான் இன்றைக்குள்ள அப்டேட்ஸ். ஸோ நான் இந்த லோவிலேருந்து தான் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் இந்த ஹை பார்க்குறேன். இந்த லோவிலேருந்து இந்த ஹை பார்க்குறோம். நமக்கு 50% வந்து 1643, 1637. ஸோ அந்த ஜோன் வருது. அதே மாதிரி நம்ம இந்த ஹையிலேருந்து பார்ப்போம். இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு இந்த ஹையிலேருந்து பார்க்கல நமக்கு கரெக்டாக இந்த ஜோனில் நம்ம இருக்கோம். ஸோ இதுக்கு மேலே ஸோ 1643. ஸோ இந்த ஜோன்
கீ ஜோன் நம்ம 1650 இருந்து நம்ம 1640. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் ட்ரேட் எடுக்க வேணாம், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதில் இருந்து மார்க்கெட் ஏதாவது ஒரு நமக்கு பிரேக் அவுட் கிடைச்சா மட்டும் நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஸோ 1640 கீழே மார்க்கெட் திரும்பவும் எகெயின் வந்துச்சுன்னா நம்ம செல் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி 1650க்கு மேலே மார்க்கெட் கண்டினியூ ஆனிச்சுன்னா நம்ம திரும்பவும் மார்க்கெட்டில் வந்து பை ஆப்ஷன் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் நான் இந்த இது அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு அப்டேட்ஸ் கொடுங்க. ஸோ நம்மளோட லைவ் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஒரு 9:30 10 போல் லைவ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.